Hello everybody, நான் Dr.Shalini, periodontist and implantologist பேசுகிறேன். சாரி ரொம்ப நாளாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இந்த லாக்டவுன் பீரியடில் கொஞ்சம் நான் பர்சனலி பிஸி ஆகிட்டேன். ஸோ நிறைய பேர் மவுத் வாஷ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம மவுத் வாஷ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மவுத் வாஷ்ங்கிறது இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் கிடைக்கும். இதை கெமிக்கலி Chlorohexidine மவுத் வாஷ். இது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். Anybody can use, contraindication எதுவுமே இல்லை. பட் பெஸ்ட் யூஸ்ட் ஆஃப்டர் டென்டல் டெப்ரைவ்மெண்ட், அதாவது பல்லில் சில சாஃப்ட் டெபாசிட்ஸ் அண்ட் ஹார்ட் டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ சாஃப்ட் டெபாசிட்ஸ் ப்ரஷ் பண்ணாலே போயிடும். ஆனால் ஹார்ட் டெபாசிட்ஸ் ப்ரொஃபஷ்னல் டென்டல் டெப்ரைவ்மெண்ட் பண்ணால் தான் எஃபெக்டிவாக போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் செக்கப் பண்ணுறப்போ உங்கள் டென்டிஸ்ட் உங்கள் வாயில் ஹார்ட் டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி டெப்ரைவ்மெண்ட் பண்ணின பிறகு கண்டிப்பாக ஒரு மவுத் வாஷ் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது ரொம்ப வெரி குட் ஆன்டிசெப்டிக். ஸோ இது ரெண்டு கான்சன்ட்ரேஷனில் வரும், மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. 0.12% அண்ட் 0.2% கான்சன்ட்ரேஷனில். ஸோ 0.12% இருந்தால் இது நீங்கள் அரவுண்ட் 15 ml மவுத் வாஷ் எடுத்துக்கணும். 0.2% இருந்தால் அரவுண்ட் 10 ml ஆஃப் மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும் ரின்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த 10 ml or 15 ml டிபெண்டிங் ஆன் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கிட்ட பிறகு அந்த லிக்விட் வாயில் வச்சு நல்ல ஒரு 30 seconds வரைக்கும் ஸ்விஷ் பண்ணும். எப்படி ஸ்விஷ் பண்ணும்? 30 seconds ஆல் ரவுண்ட் தி மவுத், எல்லா டீத் சர்ஃபேஸும் கவர் ஆகிற மாதிரி ஸ்விஷ் பண்ணுங்கள் பொறுமையாக. அண்ட் த பெஸ்ட் டைம் டு யூஸ் மவுத் வாஷ் என்னென்னா ப்ரஷிங் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 30 minutes இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா டூத்பேஸ்டோட காம்பனண்ட்ஸும் இந்த Chlorohexidine they don't go along with. ஸோ ரெண்டுமே டிஸ்டர்பிங் ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ 30 minutes கேப் கொடுங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இந்த மவுத் வாஷ் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மவுத் ரின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நீங்கள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்ற மாதிரினா இட்ஸ் மச் எஃபெக்டிவ். இது இப்போ நான் சொன்னது எல்லாமே அடல்ட்டுக்கான டோசேஜ். இந்த மவுத் வாஷ் அடல்ட்க்கு எப்படி யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ். ஜென்ரலி நாங்கள் கிட்ஸ்க்கு மவுத் வாஷ் வி டோன்ட் சஜஸ்ட். ஏன்னா அவங்க ஸ்வாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்கும். இந்த மவுத் வாஷ் இட்ஸ் ஒன்லி ஃபார் ரின்சிங். இது ஸ்வாலோ பண்ணக்கூடாது. கிட்ஸ்க்கு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஆர் பை ஆக்சிடென்டலி அவங்க முழுங்கினாலும் முழுங்குவாங்கங்கிறதுனால கிட்ஸ்க்கு வி டோன்ட் ஜென்ரலி அட்வைஸ் மவுத் வாஷ். கிட்ஸ்க்கு மவுத் வாஷ் தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட் வாட்டர் கார்கிளிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மவுத் வாஷ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இந்த மவுத் வாஷ் ஆன் ரெகுலர் டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் டென்டிஸ்ட் டெப்ரைவ்மெண்ட்க்கு அப்புறம் ஒரு 15 days ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த 15 days ரெகுலராக யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எஃபெக்டிவ் ப்ரஷிங் பண்ணாலே போதும். எஃபெக்டிவ் ப்ரஷிங் பண்ணிவிட்டு எவ்ரி 6 months ஆர் அட்லீஸ்ட் எவ்ரி இயர் ஒரு ரெகுலர் செக்கப் உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட பண்ணாலே போதும். இது ரெகுலராக ஆன் டெய்லி பேசிஸ் மவுத் வாஷ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஸ்டெய்னிங், டென்டல் ஸ்டெய்னிங் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இந்த மவுத் வாஷ் அலர்ஜியாக கூட இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மவுத் வாஷ் பண்ண பிறகு சிவியர் பர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மவுத் வாஷ் தவிர்க்கலாம் யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், which will notify you my future videos. Thank you.